தருமபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 4 பேர் 2 நாள் போலீஸ் கஸ்டடி எடுக்கப்பட்டு விசாரணைக்கு பின் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். வீடியோ காட்சியின் உண்மைத்தன்மையை அறிய தொழில்நுட்ப நுண்ணறிவு பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஒருவர் அப்ரூவராக மாறியுள்ளார். பாஜக மீது அவதூறு பரப்பும் வகையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளதாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தருமபுரம் ஆதீனம் வீடியோ விவகாரம் என்ன, அப்படி என்னதான் நடந்தது பார்க்கலாம். மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்தின் மீது அவதூறு பரப்பும் வகையில் ஆபாச வீடியோ, ஆடியோ உள்ளதாக பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக 9 பேர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் வினோத், விக்னேஷ், செம்பனார் கோவில் தனியார் பள்ளி தாளாளர் குடியரசு, ஸ்ரீனிவாஸ் ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களை 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்த போலீசார் விசாரணை முடிந்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். 2 நாள் போலீஸ் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளதாக போலீஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இந்த வழக்கில் உள்ள பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், ஆதீன நேர்முக உதவியாளர் செந்தில், செம்பனார்கோவில் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் திருக்கடையூர் விஜயகுமார், செய்யாறு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், போட்டோகிராஃபர் பிரபாகரன் ஆகியோரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் விஜயகுமார் தங்களுக்கு உதவி செய்தவர் என்றும் அவருக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பில்லை என்றும் ஆதீனத்தின் சகோதரர் மயிலாடுதுறை போலீசில் கடிதம் கொடுத்தார். இன்று வரை அவர் கூட உதவியாளராக அவர் கூடவே இருக்கிற செந்தில்ங்கிறவரை சேர்ந்து இந்த திட்டத்தை சதி திட்டத்தை தீட்டுதான் சொல்றாரு. சொல்லி இந்த வழக்கை இவங்க 10/2/2024 அன்னைக்கு இவர் போய் மடத்தில் அவர் தம்பியை மிரட்டினதாகவும், இந்த ஆபாச வீடியோ ஒன்று இருக்கு, அந்த ஆபாச வீடியோ நாங்கள் வெளியிடுவோம், அது வெளியிடாமல் இருக்கணும்னா நீங்கள் எனக்கு பணம் தரணும்னு சொல்லி அதிபரை மிரட்டினதாகவும், மடாதிபதியை மிரட்ட போனதாகவும், தலைமை பீடாதிபதியை மிரட்டினதாகவும், அதை அவர் இதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது, நீங்கள் இது சம்மந்தமாக என் தம்பிக்கிட்ட தான் பேசணும்னு அவர் சொன்னதாகவும், அவர் தம்பிக்கிட்ட பேசும்போது நான் எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னதாகவும், திரும்ப சொல்லாதனால திரும்ப கேட்கும்போது இந்த பண சம்பந்தமான கேட்கும்போது 2 பேருக்கு தள்ளுமுழு வந்தாகவும் இவர் அந்த மடத்துக்குள்ள கழுத்து பிடிச்சி நெரிச்சதாகவும் தான் அந்த புகார்ல சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அகோரத்துக்கு மட்டும் பாஜக மாவட்ட தலைவர் என மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளதா? பாஜக மீது அவதூறு பரப்பும் வகையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளது என்றும், இவ்வழக்கில் தொடர்புடைய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் விஜயபிரகாஷ் பேட்டி அளித்துள்ளார். 28ஆம் தேதி குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணதாகவும், அந்த குற்றவாளிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இந்த அகோரம் பேர் குற்றவாளி A1 இருக்க குற்றம் சாட்டப்பட்ட A1 இருக்க நபர் வினோத் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஆனா அவர் ஏற்கனவே என்ன 25ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க. 25ஆம் தேதி போட்டதால 7 குற்றவாளிகள் 7 பேர் குற்றச்சாட்டு 7 பேர் மேல குற்றச்சாட்டு இருக்காங்க. அதுல முதல் நபர் அந்த வினோத் இப்போ அப்ரூவரா மாறி இருக்காரு. அந்த வினோத்தை A1 சொல்லியிருக்காங்க. A2 மடாதிபதிட்ட இன்னைக்கு 13/3/2024 வரைக்கும் கூடவே இருக்க செந்தில மடாதிபதி உதவியாளரை சொல்லியிருக்காங்க 2வது குற்றவாளியா. 3வது குற்றவாளியா விக்னேஷ் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. 4வது குற்றவாளியா குடியரசுன்னு ஒரு பள்ளி தாளர் சொல்லியிருக்காங்க. கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா நடத்திட்டு இருக்காரு. அந்த கல்லூரி அதிபர் நர்சிங் காலேஜ் வச்சிருக்காரு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வச்சிருக்காரு. அந்த காலேஜ் இந்த மடாதிபதியோட தம்பி விருதுக்கு அவருக்கு வேணும்னு விலைக்கு கேட்கறாங்க. இப்ப சமீபத்துல தருமபுரம் ஆதீனத்துல ஒரு 150க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனம் வாங்கியிருக்காங்க, காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. பிரைவேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த அடிப்படையில் இந்த கேட்கும்போது இவர் தர மறுக்கிறாரு. இது நாங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற நிறுவனம், இதை நாங்க தர முடியாதுன்னு சொல்லும்போது, தர மறுக்கும் போது இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதை தருலங்கிற உள்நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாலின்றா போய் அவர் இந்த கூட்டத்தில் அவரு இதை தூண்டினாரு. எந்த விதத்தை தூண்டினாரு, எந்த தேதியில போனாரு, இவர் கழுத்து பிடிச்சி நெரிச்சாரா, இவர் அந்த மடத்துக்குள்ள போனாரா, எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. போலீஸ் குற்றம் சாட்டுற, போலீஸ் கடுமையா தேடிக்கிட்டு இருக்க குற்றவாளின்னு சொல்ற இந்த நபர்கள்லாம் 2வது நபரா குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் மடாதிபதி கூட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. மற்றும் இந்த போட்டோ எடுத்ததா சொல்ற பிரபாகரன் இந்த மடாதிபதி மட மூலியமாவே அவர் ஒரு இடத்துல வேற இடத்துல வேலைக்கு போய் பெங்களூர்ல நல்லா செட்டில் ஆயிருக்காரு. இந்த போட்டோ எடுத்தது, இந்த ஆடியோ எடுத்தது, வீடியோ எடுத்தது அவர் தான் சொல்றாங்க. அவரு செட்டில் ஆயிருக்காரு. விஜயகுமார் ஒன்றிய செயலாளர் அவர் இப்ப கூட 4 நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் மயிலாடுதுறை வந்திருந்தாங்க. அப்போ கலெக்டர் இருக்கும்போது தினத்தந்தில 4 அரை பக்கத்துக்கு விளம்பரம் கொடுத்திருக்காரு, வருக வருக முதல்வர்களே வருக வருகன்னு சொல்லி. அவரு ஊர்ல தான் இருக்காரு. அவரு போலீஸ் பிடிக்கல, அவர் வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு திமுக ஒன்றிய செயலாளர். இன்னைக்கு ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 4 பேரை கஸ்டடி எடுத்துருந்தாங்க காவல்ல.
கஸ்டடி எடுத்துட்டு சும்மாவே உட்கார வச்சிருக்க ஸ்டேஷனுங்கிறனால நான் 3 பேர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் இந்த சிடி கிடிலாம் இப்போ கைப்படுத்தலாம் சொல்றாங்க. அவங்க வீட்டில் இந்த டிஸ்கிலாம் கொண்டாந்து திரும்ப கொண்டாந்து கோர்ட்ல சரண்டர் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கானா, இதுல ஒரு உண்மை சம்பவம் இருக்கானா, இது எல்லாரும் ஆபாச வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க. இது புனையப்பட்டதுன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. இந்த வீடியோ ஒரு நபரும் இன்னொரு நபரும் சேர்ந்து இருக்க மாதிரி புனையப்பட்டதுன்னு எங்கேயுமே புகார்தாரன்னு சொல்லல, போலீஸ் ரிப்போர்ட்லயும் இல்ல, F1 இந்த A1 கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லயும் அது மாதிரி இல்ல. புனையப்பட்டதுங்கிற வார்த்தையே இல்ல. ஒரு பெண்ணோட மடாதிபதி இருக்காரு, அதை வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அப்ப ஏன் பெண்ணோட மடாதிபதி இருந்தாரு எல்லாமே, அதெல்லாம் 1008 கேள்விகளுக்கு உட்பட்டது. நம்ம அதுக்குள்ள இப்ப வழக்கு ஆரம்பம் இருக்கும்போது நம்ம இந்த கற்பனை பண்ணி நம்ம சொல்ல முடியாது. காவல்துறை கற்பனை பண்ணலாம், புகார்தாரர் கற்பனை பண்ணலாம், நம்ம கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. இவ்வழக்கில் உள்ள வினோத் அப்ரூவராக மாறியுள்ளதாகவும் யாரையும் வழக்கிலிருந்து நீக்கவில்லை என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். தனியார் கல்வி நிறுவனத்தை ஆதீனத்தின் தம்பி விருத்தகிரி தருமபுர ஆதீனத்திற்காக விலைக்கு கேட்டு கொடுக்க மறுத்ததால் குடியரசுவை இந்த வழக்கில் வேண்டுமென்றே சேர்த்துள்ளதாகவும் வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட 4 பேரின் வீடுகளில் இருந்து சில சிடிக்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. வீடியோ காட்சியின் உண்மைத்தன்மையை அறிய தொழில்நுட்ப நுண்ணறிவு பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதால் அதன் முடிவு வந்த பிறகு வழக்கின் போக்கு மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு தற்போது சூடுபிடித்துள்ளது. ஆபாச வீடியோ மிரட்டல்களுக்கு அடிக்கடி இப்படி ஆதீனங்கள் சிக்குவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது.